ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வியூ பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த தொடருக்கு பொருத்தமான வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லி ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வினாக்கள் ஃபுல்லாகவே நம்ம ஒரு 150க்கு மேற்பட்ட வினாக்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதுக்கு ஏற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். ஸோ அதுக்கு ஆப்டான வினா வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது ரைட்டாக இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், மொழி ஞாயிறு என்றால் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. தேவநேய பாவனர் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கான வினா, இந்த வினாவுக்கு ஏற்ற விடை இது கிடையாது இல்லையா? நெக்ஸ்ட்டு தேவநேய பாவனர் யார் அப்படிங்கிறதும் வராது. ஸோ கொடுக்கப்பட்டிருக்க சென்டென்ஸுக்கு ஏற்ற வினா அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் அப்படிங்கிறது கரெக்டான வினாவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏ, யா, ஆ. ஸோ இது வந்து வினா எழுத்துக்கள். ஆ, இ, உ அப்படிங்கிறதுலாம் சுட்டு எழுத்துன்னு சொல்லலாம் இல்லையா? கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஏ, யா, ஆ அப்படிங்கிறது தான். ஸோ மொத்தமாக வினா எழுத்துக்கள் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ, யா, ஏ, ஆ, ஓ அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. ஸோ இந்த மாதிரி 5 வகையான வினா எழுத்துக்கள் வந்து உண்டு. இதில் இந்த 2 வந்து சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள். எங்கு, எவ்வாறு, எப்படி, அப்புறமாட்டி யார், ஸோ அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு ஆ, ஓ இதெல்லாம் வந்து சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். ஓகேவா? வருவானா, ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா? ஆ சவுண்டு வரும்ல, இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். இந்த இடத்துல இந்த ஏ அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்லையும் வரும், சொல்லுக்கு இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இதுக்கு ஏற்ற வினா சொல்லை தேர்ந்தெடு. ஸோ இந்த இடத்துல யார், யார் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க, தவறானது. பாட்டுக்குறு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறது தவறான ஒன்று. நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடு. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. ஸோ இதுக்கான வினா வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? ஆன்சர் வந்து இலா. நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடு. பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இதுக்கு ஏற்ற வினா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பூங்குடி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றாள் அப்படின்னா யாருடன் சென்றாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். ஸோ அப்போ எப்படி சென்றாள் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றாள். நெக்ஸ்ட்டு, சரியான வினா சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எங்கு உள்ளது. அடுத்தது சரியான வினாச்சொல் தான். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை இல்லையா? செய்யக்கூடாதவை யாவை, யாவை அப்படிங்கிறது வராது. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. இந்த விடைக்கு ஏற்ற வினா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? நெக்ஸ்ட்டு, ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக்குன்னு சொல்லிட்டு வரும், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்கு ஏற்ற வினா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? எந்த அப்படிங்கிறது வந்து ஒன்று மட்டும் இல்லை இல்லையா, நிறைய இசைக்கருவிகள் கொடுத்துருவாங்க. ஸோ எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ரைட்டாக இருக்கும்.
அடுத்தது விடைக்கேற்று வினா, பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். அடுத்தது பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். அடுத்தது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. அதுக்கான வினா வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா, பேரறிஞர் ராபி சேதுப்பிள்ளை, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். இந்த விடைக்கு ஏற்ற வினாவை அமைக்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும் இல்லையா? மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர். ஸோ மற்ற ஆப்ஷன் எதுவுமே வந்து கரெக்டாக வராது. நெக்ஸ்ட்டு, கல்வியில் பெரியவர் கம்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி, கல்வியில் பெரியவர் யார்? சென்டென்ஸை முழுசாக பார்க்கணும். இதையுமே நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா கரெக்டு மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே கவிதையில் சொல்லிட்டு வந்திருக்குது. ஓகேவா? கல்வியில் பெரியவர் யார்? நெக்ஸ்ட்டு, விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்று வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். ஆன்சர் ஆப்ஷன் டி, மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? அடுத்தது, மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதுக்கு ஏற்ற வினா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? ஓகேவா? அடுத்தது, விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமை நன்று. அறநல்ல செய்யாமை நன்று. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட். எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று, அறநல்ல செய்யாமல் இருப்பது நன்று. நெக்ஸ்ட்டு, வினா 6 வகைப்படும். இதுக்கு ஏற்ற வினா. வினா எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது? இது புதினம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புதினம் தான் வரணும். ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், திரைப்படம், கவிதை, நாடகம்லாம் வராது. அடுத்தது, செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இதுக்கு ஏற்ற வினா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எதை செய்யாமையால் கெடும். ஓகேவா? செய்தக்க செய்யாமை யானும் கெடும், எதை செய்யாமையால் கெடும். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அடுத்தது, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது இட வள்ளுவமைதியாகும். ஸோ இதுக்கேற்ற வினாவகை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இது எவ்வகை வள்ளுவமைதி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி வராது. இது எவ்வகை வள்ளுவமைதி, இது வந்து ஒரு இட வள்ளுவமைதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். ஸோ இதுக்கு கொற்கையின் அரசர் யார் அப்படிங்கிறது தான் கரெக்டான வினா. அடுத்தது, கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு வினா வந்து ஆப்ஷன் பி, கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? அன்னம் கூடை முடைந்தாள். ஸோ இதுக்கு வினா ஆப்ஷன் சி, அன்னம் என்ன செய்தாள்? அடுத்தது, அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார்? அடுத்தது, நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இதுக்கான வினா ஆப்ஷன் பி, நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? நல்ல சொற்களை பேச வேண்டும். வினா வந்து என்ன சொற்களை பேச வேண்டும்? யார், எவர், எப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக வராது. அடுத்தது, திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? அடுத்தது, விடைக்கேற்று வினாவை தேர்க. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே.
இது பாருங்கள், மண்ணும் சிலம்பி அப்படிங்கிறது இல்லை சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னா மணிமேகலை, சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் குறிக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற வினான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா, இரட்டை காப்பியங்கள் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது மண்ணும் சிலம்பும் மணிமேகலை வடிவும். அடுத்தது, மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். ஸோ இதுக்கு ஏற்ற வினா ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ சொல்லலாம், சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார். ஆப்ஷன் சி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன். ஸோ இதுக்கு வினா வந்து தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு டியுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும், தொல்காப்பியம் படிப்பதன் பயன் என்ன அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றாள். இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடர். தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றாள். ஸோ இதுக்கு பொருத்தமற்ற வினா தொடர்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா, தாமரை எங்கு சென்றால், கடை வீதிக்கு சென்றால் சொல்லலாம். எங்கு அப்படின்னா கடை வீதிக்கு. தாமரையுடன் செஞ்சதார் அவருடைய தோழி. எப்பொழுது சென்றால், ஞாயிற்றுக்கிழமை மாலை. ஓகேவா, இதுக்கு பொருத்தமற்ற வினா எப்படி சென்றால் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, விடைக்கு ஏற்ற வினா தென்னாட்டு பெர்னாட்ஷா என அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார். தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது. எனக்கு கதை எழுத தெரியும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உனக்கு கதை எழுத தெரியுமா. கோதை கவிதையை படித்தாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோதை எதை படித்தாள். தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. ஸோ இதுக்கு ஏற்ற வினா ஆப்ஷன் சி, தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது வினா. மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். எங்கு சென்று உணவிட்டாள். தூதி இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. தூதி இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது. எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா. தக்காளி இல்லை. திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா. ஸோ இது வந்து வினா வகை விடை வகை. இது நான் செப்பரேட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் இதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. இது வந்து அறிவினான்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார். துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை.
ஸோ இதுக்கு வினா ஆன்சர் ஆப்ஷன் சி, தூவாமை எனும் சொல்லின் பொருள் யாது? நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது? ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராசராஜ சோழனால் கட்டப்பட்டது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி, யாரால் கட்டப்பட்டது? மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். எழுதியவர் யார்? மாணவர்களே, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். ஐயவினா. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா? நெக்ஸ்ட்டு, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். குடியரசுத் தலைவர் என்று, ஓகேவா, என்றைக்கு அப்படிங்கிற மாதிரி, என்று தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினா. விடை அப்படிங்கிறது யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்களை தாக்குகின்றன. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களை குறிப்பிடும்போது மனிதர்களை தாக்குகிறது. ஓகேவா. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம்? பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நெகிழி. ஆன்சர் ஆப்ஷன் சி. வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இவ்விடைக்கு ஏற்ற மிகச்சரியான வினா. ஆன்சர் ஆப்ஷன் பி, எங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, எதிர்மறை தொழில் பெயர் சான்று தருக. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? நெக்ஸ்ட்டுமே வினா வகை தான். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என கேட்பது அரியா வினான்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ.சி. வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி, வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? ஸோ பாருங்கள், எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார் கிடையாது. எந்தனா ஒன்று மட்டும் குறிக்கும். பட் இங்கே 2 இருக்குது, தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். ஸோ புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். வ.உ.சி. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மைகள் பெற்றிருந்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பன்முகத்தன்மைகள் யாவை? மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது? அடுத்தது விடைக்கேற்ற வினா. விடை அப்படிங்கிறது ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு தாற்றில் எத்தனை வாழைப்பழங்கள் இல்லை, எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர் எதை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கல்லாதவர் யார் இல்லை, பயவா கலர் அணையர். அணையர் அப்படிங்கிறது போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எதை போன்றவர் அப்படிங்கிறது தான் கரெக்டான வினா. கல்லாதவர் எதை போன்றவர். பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்படுகிறார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் டி ஆப்டாக இருக்கும். தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? ஓகேவா, என்ன கிடையாது. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? விடைக்கேற்று வினாவை தேர்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரை நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். ஆன்சர் ஆப்ஷன் சி, நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்? விடை, எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது சொல்லலாமா? ஆன்சர் ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட்டு போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். பாடான் திணை என்றால் என்ன? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொல் என்றால் என்ன? காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் பெரியார், தந்தை பெரியார் ஆவார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படிங்கிறது ரைட் ஆன்சராக இருக்கும் கொடுத்துருக்குற ஆப்ஷனில். மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர்? உவமையும் உவமேயமும் ஒன்றாக வருவது உருவக அணி. ஸோ இதுக்கு வினா உருவக அணியை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஸோ இதுக்கு யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார்? பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? நெக்ஸ்ட்டு விடை. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் எது? டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை நாயகன் யார்? ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. விடைக்கேற்ற வினா அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? வரி செலுத்த வேண்டும். பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என இரு வகைப்படும். ஸோ இதுக்கு பொழுது எத்தனை வகைப்படும் அப்படின்னா பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என இரு வகைப்படும். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. ஸோ இதுக்கு நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். ஸோ இதுக்கு காணும் பொங்கல். காணும் பொங்கல் அதை கண்டு மகிழ்வு தான். ஸோ அதான் அங்கே போய் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது வினாவை கேட்டிருக்காங்க. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வர்? கண்டு மகிழ்வர். அதான் காணும் பொங்கல். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? நெக்ஸ்ட்டு தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன? நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும். யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர்? நெக்ஸ்ட்டு 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. யாரை உயர்திணை என்பர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இதோட விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிவைக்கெல்லாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.